இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பெரும் மாற்றம். சுதந்திர தின விழாவில் மோடி அறிவிப்பு. மத்திய அரசிடம் இருந்து மாநில உரிமைகளை மீட்கும் நேரம் வந்துவிட்டது. கோட்டையில் தேசிய கொடியேற்றி வைத்து ஸ்டாலின் சூளுரை. சுதந்திர தின உரையில் மோடி மக்களை ஏமாற்றியதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பொய் சொல்லும் நோயால் மோடி பாதிக்கப்பட்டிருப்பதாக விமர்சனம். அலாஸ்கா சந்திப்பில் உக்ரைன் நாட்டின் சில பகுதிகளை கேட்க புட்டின் திட்டம். ஐரோப்பிய யூனியன் தலைவர்களையும் சந்தித்து பேச ட்ரம்ப் முடிவு. வணக்கம். வணக்கம். தீபாவளி பரிசாக சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் பெரிய அளவில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார். 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் தேசிய கொடியை ஏற்ற வந்த பிரதமருக்கு முப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய திரு மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பெகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நின்றவர்களுக்கும் தக்க பாடம் புகட்டப்பட்டதாக கூறினார். இந்தியா ஒருபோதும் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு அஞ்சாது என்ற பிரதமர், எதிரிகள் மீண்டும் தாக்குதல் நடத்த முயன்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தார். புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் காலாவதியான 1500 பழைய சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றார். வருமான வரி தாக்கல் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என்றும் திரு மோடி கூறினார். தற்சார்பு என்பதே இந்தியாவின் முழக்கம் என்றும், தற்சார்பு மூலம் முன்னேற்றம் பெறுவதே இந்தியாவின் நோக்கம் என்று கூறிய அவர், டாலர் மற்றும் பவுண்டுகளை சார்ந்திருப்பது தற்சார்பு அல்ல என்று தெரிவித்தார். மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுகளின் உரிமைகளை மீட்டெடுக்கும் நேரம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டையில் கொடியேற்ற வந்த அவர் காவல்துறையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய திரு ஸ்டாலின், அனைவருக்குமான நாடாக இந்தியா திகழ வேண்டும் என தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவதே அவர்களுக்கு செலுத்தும் மரியாதை என்று கூறினார். தியாகத்திலும் போராட்டத்திலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற அவர், நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை திமுக அரசுகள் போற்றி வருவதை பட்டியலிட்டார். முன்னாள் இராணுவத்தினருக்கான காக்கும் கரங்கள் திட்டம் 19ஆம் தேதி தொடங்குவதாக கூறிய முதலமைச்சர், இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் பயிற்சி பெற்ற முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் கடனில் 30 விழுக்காடு மானியமாக வழங்கப்படும் என்றார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% அதிகரித்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறிய முதலமைச்சர், கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மத்திய அரசால் தொடர்ந்து முடக்கப்பட்டு வரும் நிலையில் மாநில அரசின் பங்கை மீட்டெடுக்க சரியான தருணம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை களைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000ஆகவும் தியாகிகள் குடும்ப ஓய்வூதியம் 12,000ஆகவும் உயர்த்தப்படுவதாக கூறிய திரு ஸ்டாலின், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வ.உ.சி. வழித்தோன்றல்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 11,000 ரூபாயாகவும், முன்னாள் வீரர்களின் ஓய்வூதியம் 15,000 ரூபாயாகவும், வீரர்களின் கைம்பெண்களுக்கான உதவித்தொகை 8,000ஆகவும் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். முன்னாள் இராணுவத்தினருக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடியில் தங்கும் விடுதி, மலைப்பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விடியல் பயண திட்டம், மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். தகைசால் தமிழர் விருதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின்
தேசிய தலைவர் பேராசிரியர் திரு KM காதர் முஹிதீனுக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதை இஸ்ரோ தலைவர் திரு நாராயணனுக்கும் முதலமைச்சர் வழங்கினார். கல்பனா சாவ்லா விருது பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கும் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பாராலிம்பிக் வீரர் மாரியப்பனுக்கும் வழங்கப்பட்டன. பொய்களையே சொல்லும் நோயாளியாக பிரதமர் திரு மோடி மாறிவிட்டார் என்பதற்கு சுதந்திர தின உரையில் செமிகண்டக்டர் வரலாற்றை அவர் மறைத்து பேசியது மற்றுமோர் உதாரணம் என காங்கிரஸ் சாடியுள்ளது. செங்கோட்டையில் உரையாற்றிய திரு மோடி முந்தைய அரசை குறை சொல்ல தாம் விரும்பவில்லை என்றாலும் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் இந்தியா 60 ஆண்டுகளை இழந்துவிட்டதாக கூறினார். किसी भी की किसी सरकार की आलोचना करने के लिए खड़ा नहीं हुआ और नहीं मैं करना चाहता, लेकिन देश की युवा पीढ़ी को जानकारी होना भी उतना जरूरी है. हमारे देश में 50-60 साल पहले सेमीकंडक्टर को लेकर के फाइलें शुरू हुई. आप मेरे नौजवानों जान करके हैरान हो जाएंगे. आज सेमीकंडक्टर जो पूरी दुनिया की एक ताकत बन गया है, 50-60 साल पहले वो विचार फाइलें अटक गई. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர் இந்த ஆண்டு இறுதியில் சந்தைக்கு வரும் என்று திரு மோடி தெரிவித்தார். அவரது இந்த பேச்சை விமர்சித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், சண்டிகரில் 1983ஆம் ஆண்டிலேயே செமிகண்டக்டர் தொழில் வளாகம் உற்பத்தியை தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். பொய் சொல்லும் நோயாளியாக திரு மோடி மாறியதற்கு இந்த பேச்சும் ஓர் உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 4 செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டங்களுக்கு மோடி அரசு அனுமதி கொடுத்துள்ளதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். தெலுங்கானாவில் தனியார் நிறுவனம் அமைக்க இருந்த ஓர் உற்பத்தி கூடத்தை ஆந்திராவுக்கும் 2 ஆலைகளை குஜராத்துக்கும் மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்படவிருந்த நிலையில் அதை குஜராத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். அலாஸ்கா பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்றால் உடனடியாக புட்டின் ஜெலன்ஸ்கியை இணைத்து நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ கூட்டமைப்பில் இணைய உக்ரைன் முடிவு செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. 2 நாடுகளுக்கும் இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ரஷ்ய அதிபர் புட்டினும் அவரும் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள ஆங்கரேஜ் நகரில் இந்திய நேரப்படி நாளை காலை சந்தித்து பேச உள்ளனர். 2 தலைவர்களும் தனித்தனியாகவும் பிறகு அதிகாரிகளுடனும் சந்திப்பார்கள் என்றும் ட்ரம்ப் புட்டின் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சந்திப்பு குறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அலாஸ்கா பேச்சுவார்த்தை நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பேச்சுவார்த்தை பலனளிக்காது என்று தெரிந்தால் ஒரு சில நிமிடங்களிலேயே சந்திப்பு முடிவடைந்து விடும் என்றும் அவர் கூறினார். புட்டினுடன் நடக்கும் உரையாடல் சுமூகமாக நடைபெற்றால் புட்டின், ஜெலன்ஸ்கி மற்றும் சில ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை இணைத்து உடனே 2வது கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட 6 மாதங்களில் 6 போர்களை நிறுத்தியுள்ளதாக ட்ரம்ப் கூறினார். அலாஸ்கா சந்திப்பின் போது உக்ரைனில் ரஷ்யர்கள் அதிகம் வசிக்கும் 3 இடங்களை தங்களுடன் இணைக்க வேண்டும் என புட்டின் நெருக்கடி கொடுக்கலாம் என செய்திகள் வெளியாகி இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு அமெரிக்கா, ரஷ்யா அதிபர்கள் நேருக்கு நேர் சந்திப்பது தற்போதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மூவர்ண கொடியேற்றி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ரிசர்வ் வங்கி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி ஏற்றும் விழாவில் ஆயுதப்படை பெண் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை இயக்குநர் திரு உமாசங்கர் ஏற்றுக்கொண்டார். நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரி அலுவலகத்தில் முதன்மை தலைமை ஆணையர் திரு நாகேந்திர பிரசாத், புது வண்ணாரப்பேட்டை பாபு ஜெகன்ஜீவன் ராம் நினைவு விளையாட்டு அரங்கத்தில் சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்களின் தலைவர் திரு சுனில் பலிவால், தாம்பரம் ஆயுதப்படை பயிற்சி வளாகத்தில் காவல் ஆணையர் திரு அபின் தினேஷ் மோதக் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரிமுனை சுங்கத்துறை அலுவலகத்தில் முதன்மை தலைமை ஆணையர் திரு குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்.
திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி தேசிய கொடியை ஏற்றினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு K பாலகிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தேனி மாவட்ட விளையாட்டு மைதானம், சேலம் காந்தி விளையாட்டு மைதானம், தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம், தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கம் ஆகிய இடங்களில் மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்றி வைத்தனர். துறையூரில் நடந்த விழாவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பெரம்பலூர் மாவட்ட நிலைய அலுவலர் திரு J ராமன் மூவர்ண கொடியை ஏற்றினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேரேந்தல்பட்டியில் பள்ளி மாணவர்கள் 79 மீட்டர் நீளத்தில் பிரம்மாண்ட தேசிய கொடியை வரைந்து சுதந்திர திருநாளை கொண்டாடினர். சங்கரன் கோவிலில் கோமதி அம்பாள் சமேத சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலில் ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. 6 சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை தூய்மை பணியாளர்கள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். திரு ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, குடியிருக்க வீடு, அவர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு உயர்கல்வித் தொகை உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதை வரவேற்றும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சென்னை கொத்தவால் சாவடியில் நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எங்களால் டீ கூட குடிக்காமல் வீட்டிலேருந்து வந்துடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து எங்களுக்கு காலையில் உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. மருத்துவத்தில் எங்களுக்கு உடல்நலம் எதுக்குமே எங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் இப்போ மருத்துவம் மூலமாக எங்களுக்கு நிறைய சேஃப்டி, இதில் நிறைய முதலுதவி செய்கிறாரு, கல்வி கடன்கள் தர்றாரு, நிறைய உதவிகள். இப்போ நாங்கள் வேலை செய்கிற எங்கள் கணவர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட மானியம் மூலியமாக நிறைய உதவி செய்கிறேன்னு இருக்கிறாரு. வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க. வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்ததுக்குன்னா ரொம்ப நன்றி. எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் இந்த திட்டத்தில் எதனா ஒன்று ஆகிட்டோம், வண்டி ஓட்டும் போது எங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் கூட அந்த சார் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்காக ரொம்ப சலுகைத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. பெரம்பூரில் 6வது மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை குறிக்கும் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்திற்கு சென்ற தூய்மை பணியாளர்களும் தூய்மை பணியாளர் சங்க நிர்வாகிகளும் திரு ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தேசிய கொடியை ஏற்றினார். கொட்டும் மழையில் நனைந்தபடி எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 14வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கலில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வேடந்தாங்கலை சிறந்த தூய்மை ஊராட்சியாக அறிவித்து மத்திய அரசு விருது வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடன் கட்டப்படும் குடியிருப்பு கட்டடங்களுக்கு சுய சான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி வழங்குவதற்கான விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி கட்டடத்தின் உயரம் 7 மீட்டரிலிருந்து 10 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு இன்று தொடங்கியது. கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தலைமையில் மாநாட்டை மூத்த நிர்வாகி திரு அமர்ஜித் கவுர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தேசிய கொடியும் கட்சி கொடியும் ஏற்றப்பட்டன. 4 நாள் மாநாட்டில் நாளை நடைபெறும் வெல்க ஜனநாயகம் என்ற எழுச்சி மாநாட்டில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். தருமபுரி மாவட்டம் அரூர் மசூதியில் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பெரும் பங்கை நினைவுகூரும் வகையில் மசூதி முன்பு தேசிய கொடி ஏற்றியதாக ஜமாத் கமிட்டியினர் தெரிவித்தனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் 10 ஆண்டுகளாக மசூதியில் சுதந்திர தினம் கொண்டாடி வருவதாகவும் அவர்கள் கூறினர். கூடலூர் அடுத்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் தேசிய கொடிக்கு யானைகள் மரியாதை செலுத்தின. தெப்பக்காடு முகாமில் வரிசையாக நின்ற 29 யானைகளின் மேல் தேசிய கொடியுடன் பாகன்கள் அமர்ந்திருக்க சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புலிகள் காப்பக துணை இயக்குநர் திருமதி வித்யா தேசிய கொடி ஏற்றி வைத்தார். யானைகள் கொண்டாடிய சுதந்திர தின விழாவை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மதுரை ரயில் நிலையத்தில் வைகை விரைவு ரயிலின் 48வது பிறந்தநாள் விழாவை ரயில் ஆர்வலர்கள் என்ஜின் முன்பு சிறப்பு பூஜை செய்து கேக் வெட்டி கொண்டாடினர். ரயிலின் லோகோ பைலட்டுகள் பணியாளர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது.
1977 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதுரை சென்னை எழும்பூர் இடையே அறிமுகப்படுத்தப்பட்ட வைகை எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலேயே குறிப்பிட்ட இடத்திற்கு அதிவிரைவாக செல்லும் ரயில் என பெயர் பெற்றது. 7 மணி 50 நிமிடங்களாக இருந்த பயண நேரம் கடந்த 10 ஆண்டுகளில் 35 நிமிடம் குறைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் கோட்டூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மைக்கேல் பாளையத்தை சேர்ந்த 82 விவசாய கூலி தொழிலாளி ராசு கொடியேற்றினார். கிராமத்திலேயே முதியவரான அவரை கௌரவிக்க ஊராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி அவரை தேசிய கொடி ஏற்ற வைத்து கிராம மக்கள் அழகு பார்த்தனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கருப்பு பட்டை அணிந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 57 மீனவர்களையும் சிறைபிடிக்கப்பட்ட 7 விசைப்படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி முதல் அவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் 5வது நாளான இன்று தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இலங்கை சிறையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் மீட்கணும்னு இன்று அவள மக்களும் ஒற்றுமையோடு இன்னைக்கு உண்ணாவிரதம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு காலமாக நாங்க ஒவ்வொரு நாளும் வீதியில இறங்கி போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்களை கேட்க நாதியில்லாத சமூகமா நாங்க மாறிக்கிட்டு இருக்கோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பிரச்சாரத்திற்காக இன்றிரவு வந்தவாசி வரவுள்ள நிலையில் பேருந்து நிலையத்தை மறைக்கும் வகையில் அதிமுகவினர் பேனர் வைத்துள்ளனர். பஜார் வீதியிலும் வணிக நிறுவனங்கள் தெரியாத அளவில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. திரு பழனிசாமியை வரவேற்கும் வகையில் சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு 600 பதாகைகளை அதிமுகவினர் வைத்துள்ளனர். அனுமதியின்றி பேனர் வைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதை மீறி அதிமுகவினர் பதாகைகளை வைத்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல்லில் 3300 செவிலியர் பயிற்சி மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சங்கத்தின் லட்சனை உருவாக்கி உலக சாதனை படைக்கப்பட்டது. இந்த சாதனை முயற்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அரசு மற்றும் தனியார் என 176 செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த 3300 மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் லட்சணியை அவர்கள் கூடி நின்று உருவாக்கியதை உலக சாதனையாக ஆசியா மற்றும் இந்திய உலக சாதனை புத்தக நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,240 ரூபாயாகவும் 1 கிராம் 9,280 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 127 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் பெரிய அளவில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளின் உரிமைகளை மீட்டெடுக்கும் நேரம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொய்களையே சொல்லும் நோயாளியாக மோடி மாறிவிட்டதற்கு சுதந்திர தின உரையில் செமிகண்டக்டர் உற்பத்தியை அவர் மறைத்து பேசியதும் ஓர் உதாரணம் என காங்கிரஸ் சாடியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.